மரகதம், என் தங்கச்சி மகன் தனுஷு நம்ம வீட்டுக்கு தங்க வரான், 2 நாள் இருக்க போறானா. ஐயோ என்ன சொல்கிறீங்க? அணுகுண்டு மாதிரி செய்தியை சொல்கிறீங்க. ஐயோ இது என்னால் நம்பவும் முடியல, தாங்கவும் முடியல. என்னம்மா ரொம்ப அலட்டிக்கிற? என்னை பார்த்தா அழட்டிக்க மாதிரியா தெரியுது? யோ கூறுகட்ட மனுஷா, உன் தங்கச்சி மகனுக்கு கையும் நீளம் வாயும் நீளம். நம்ம 2 நாள் அவன் இருக்க போகிற அந்த 2 நாள் நம்ம வீட்டில் வந்து சிவராத்திரி தான், எல்லாரும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்னடி பதிலுக்கு நீ குண்டை தூக்கி போடுத? இப்போ என்ன செய்யறது? என்னடி குத்தா இருக்கு? வீட்டுக்கு வந்த விருந்தாளி துரத்திக்கிட்டு மருதாச்சல அண்ணன் பின்னாடியே ஓடுதாரு. என்னடியம்மா நடந்துச்சு? உன் வீட்டுக்காரர் வந்த விருந்தாளி துரத்திட்டு ஓடுதாரு. துரத்தாமல் என்னக்கா செய்கிறது? அவன் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி, எப்பா எந்த கலக்கமும் வேண்டாம் தயக்கமும் வேண்டாம், இதை உன் வீடு மாதிரி நினச்சிக்கோன்னு சொன்னது தப்பாக போச்சு. இப்படி என்ன தப்பு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். யோக்கியன்னா யோக்கியமாக நடந்துக்கணும். ஏக்கா இவனுக்கு ஏதோ கடன் பிரச்சனை இருக்கான், எங்கள் வீட்டு பத்திரத்தை கேட்காங்க, பேங்கில் அடகு வச்சு வாங்கிறதுக்கு இவனை விட்டு வைக்கலாமாக்கா, அதான் என் புருஷன் துரத்திட்டு ஓடுதாரு. இதெல்லாம் வீட்டு நடை ஏற்றினதே தப்பு. அவர் மட்டும் துரத்தக்கூடாது, நீயும் துரத்தி ஓடி இருக்கண்டி. அப்படியாக்கா சொல்லுங்க, நான் போகிறேங்க்கா. சபாஸ், ஏதோ நம்மளால என்ற நல்ல காரியம் நம்ம பண்ணிட்டோம். உங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவனையும் கண்ணுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி பாதுகாப்பாக வளர்த்தீங்களே, அவன் இப்போ என்னவா இருக்கான், என்ன வேலை பார்க்குறான்? ஆமாங்க ஆமாம், என் பையன் கண்டாக்டராக இருக்கான், பிரமாதம். என்ன பலத்த யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் பலத்த யோசனை தான். இல்லைங்க கேட்போம். யோசனையோ கவலையோ கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டா தான் போதுங்க, மனசு லேசாயிருமே. இன்னும் என்ன யோசனைன்னு சொல்லவே இல்லையே நீங்கள். எல்லாம் இந்த டாக்டர்ஸை பற்றி தான் ஐயா. வசதி இல்லாதவன் டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைன்னு செக்அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே வசதியானவன் என்ன மாதிரி ஆட்கள் போனால் நீங்கள் வந்து சாப்பாட்டை குறைக்கணும், எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை நான் என்னத்தை சொல்ல, எவ்வளோ பெரிய முரண். ஓ மை காட். இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணமே நடக்காதுடா, உனக்கு பொண்ணு நான் பார்க்க மாட்டேன்டா. தானே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னப்பா, கல்யாணத்துக்கு சமைஞ்ச பொண்ணு வேணும்னு கேட்டால் கிடைக்கும், சமைக்க தெரிஞ்ச பொண்ணு வேணும்லாம் கேட்க எப்படி கிடைக்கும்? என்ன ஆளை விடி சாமி, நான் போகிறேன்.